எல்லார் வீட்டு வாசல்லையும் மாமரம் இருக்கு. இப்ப இல்லாம ஏமாத்தி கூட்டு போவீங்க. நீடூருக்கு ஹென்னா டெலிவரி பண்ண போவோமா, நம்ம கைப்புள்ள காலையில எழுப்பி வா போய் ஹென்னா டெலிவரி பண்ணிட்டு வருவோம்னு சொல்லவும், தூக்கத்திலே சரி இன்னைக்கு நமக்கு ஹென்னா டெலிவரி பண்ற வேலை இருக்கு போலன்ட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். போயிட்டு கொஞ்ச நேரத்துல தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது, இன்னைக்கு நமக்கு எதுவும் நீடூர்ல டெலிவரி பண்ற வேலை இல்லையே. அந்த கஸ்டமர் யாருன்னு கேட்டா நான் தான் அந்த கஸ்டமர்னு சொல்றா. இந்த அம்மாக்கு நம்ம ரேபிடோ டிரைவரா வந்திருக்கோன்றது. என் தூக்கத்தை கெடுத்துட்டு என்னை அழைச்சிட்டு வந்து இந்த அம்மா பின்னாடி உட்காந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே வராங்க. அப்புறம் ஜூஸ் வாங்கி தரேன்னு சொன்னதுனால நான் காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன். இந்த அம்மாவை லொகேஷன்ல பிடிச்சி தள்ளி விட்டு நம்ம போலான்னு பார்த்தா அவங்க லொகேஷன் சூப்பரா சொல்லியிருந்தாங்க. எங்க வீட்டு வாசல்ல வந்து மாமரம் இருக்குமாங்கிறாங்க. எந்த வீட்டு மாமரம்னு சொல்லி நான் போய் தேடுவேன். அங்க பாருங்க, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு மாமரம் இருக்கு. மாமரம் இருக்குன்னு நாங்க வீட்டு வாசல்ல, ஆனா வீடு எதுன்னு தெரியல. சொல்லி மாமரம் இருக்கு, கால் வேற போல. நீடு நான் கிளம்புறேன். சாப்பிட்டு சாயங்காலமா அதை தேடக்கூடாது. டாட்டா, வீடு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலி நம்ம ஜெயிச்சிட்டோம். என்னது நாள்ல